காலவேளை அவரை பார்த்து சொல்லும், என் வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் அவைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில நான் ஆராதிக்கும் பொழுது விலகி போகும். நீங்க ஆமென் சொல்லலையே? நான் சொல்றேன், இந்த காலவேளை என்ன தடைகள் நம் வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம ஆராதிக்கும் பொழுது அவைகள் விலகி போகும். சத்தமாமே சொல்லாமே. எவ்விதமான சூழ்நிலையிலும் துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகள், மதில்கள், யோர்தான்கள், எல்லா எரிகோக்கள், எல்லா செங்கடல்கள், பார்வோனின் சேனைகள், கோலியாத்தின் வல்லமைகள் எல்லாமே தேவ பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு முன்பாக தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்னாடி போகிறதுனால அவைகள் விலகி போகும் என்று விசுவாசிக்கிற யாரேனும் இருப்பீர்களா? நல்லா ரெண்டு கையை தட்டி, என் தடைகள் மாறும் இந்த காலை வேளையில. என் வாழ்க்கைக்கு விரோதமாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், என்னுடைய அபிஷேகத்துக்கு விரோதமாய், நான் தேவனோடு வைத்திருக்கிற அன்புக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகள் விலகி போவதாக. Come on, let's praise. நல்ல வாயை திறந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தடைகள் மாறட்டும், தடைகள் விலகி போகட்டும். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. எங்களுக்காக ஜெய கொடி ஏற்றுகிறவர் அவர். யெகோவா நிசி, அவர் ஜெயம் கொடுக்கிறவர். அவர் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. ரமஹதரா சந்தனமா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா. காலவேளையில உண்மையா அவரை நல்லவர் என்று சொல்லி பாட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள் உடைத்து எரியும் என்கிற விசுவாசத்தோடு ரெண்டு கையை தட்டி அவரை பார்த்து பாட ஆரம்பிக்கலாமா? நல்லவர் நீர்தானையா, நல்லவர். ரெண்டு கையை தட்டி, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானை. Come on, let's go. நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நல்லவர் நீர்தான். மீண்டும் ஒரு முறை கையை தட்டி, நல்லவர், நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தான். இதுவரை ஒரு முறை, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தானையா, நல்லவர் நீர்தான். உம் கிருபை, உம் கிருபை போதுமையா, உம் கிருபை போதுமையா, உம் கிருபை போதுமையா, உம் கிருபை. ரெண்டு கையை தட்டி நீங்களே சொல்ல ஆரம்பிங்க. உம் கிருபை போதுமையா, உம் கிருபை போதுமையா, உம் கிருபை, உம் கிருபை போதுமே. என் தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். உம்மாலே முடியுமையா, உம்மாலே முடியுமையா, உம்மாலே. தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேலைகளில், தடைகள் உன் பாதையிலே, பெரும் துன்ப வேலைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு. புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை ரெண்டு கையை தட்டி எப்படி பாட ஆரம்பிங்க. என்னை காக்கிற தெய்வமே, ஓ இன்றும் முன்னை நடத்திடுவார், இன்றும் முன்னை நடத்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அன்பின் வாக்கு தத்தங்களை
கண்களை மூடி கையை தட்டி நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் தடையை நீக்கி போட வல்லவர். ரெண்டு கையை தட்டி ஆராதிக்க ஆரம்பிங்க. I am not worshiping an ordinary God. எல்லா தடைகளை நீக்கி போடுகிற ஒரு சர்வ வல்ல தேவனை ரெண்டு கையை எவ்வளவு சத்தமா நீ தடையோடு ஆராதிக்க முடியாது. நீ தடையோடு அவர் பிரகாரத்தில் நிற்க கூடாது. ரெண்டு கையை தட்டி உனக்குள் இருக்கிற அபிஷேகம் வளரட்டும். உனக்குள் இருக்கிற கிருபைகள் புதுப்பிக்கப்படட்டும். உன்மேல் தேவன் வைத்திருக்கிற தயவு மகிமை இயேசுவே. இயேசு நல்லவர். ரெண்டு கையை தட்டி சொல்ல ஆரம்பிங்க. இயேசு நல்லவர். தடைகள் in the mighty and the glorious name of Jesus, let it be moved. அவைகள் விலகி போவதாக. ஹalleluya. அப்பாவுக்கு ரெண்டு கையை தட்டி நல்ல அபிஷேகத்து நிறைவோடு நல்ல ஒரு நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசு. என்ன தடைகள் என் வாழ்க்கையில நல்லா சொல்ல ஆரம்பிங்க பிரதர் சிஸ்டர். கம் ஆன். என்ன தடைகளா இருந்தாலும் துதிக்கிற தேவ ஜனங்கள் விடுதலையோடு இருக்கணும். துதிக்கிற தேவ ஜனங்கள் அவரை மாத்திரமே முன்பாக வைத்து என் தேவன் எனக்காக செய்து முடிக்க போதுமானவர். நிறுத்தாதீங்க. கம் ஆன், லெட் கிவ் a mighty and the glorious. அவருக்கு ஒரு சிறந்த கரத்தட்டை கொடுத்து அவருக்கு மகிமையான ஒரு துதியின் பிரசன்னத்தோடு என் தேவன் என் சார்பில் என் தேவன் என் சார்பில் கையை தட்டி பிரதர் சிஸ்டர். கம் ஆன் சபையே. என் தேவன் என் சார்பில் என் தேவன் என் சார்பில் என் தேவன் என் சார்பில் இருக்கும் பொழுது எத்தனை ஆயிரம் தடைகள் சூழ்ந்து வந்தாலும் அவைகளை தாண்டி செல்லுவேன். அவைகளை கர்த்தருடைய நாமத்தினால் எரிந்து நொறுக்க தேவன் பலன சத்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நிறைவா